ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்டிஎல்சி, ஓகேவா, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா என்னென்னு பார்த்தோம். அதிலேயே சொல்லியிருந்தோம் எஸ்டிஎல்சி எஸ்டிஎல்சிலாம் சொல்லியிருந்தோம். இதில் எஸ்டிஎல்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், ஓகேவா. ஸோ எஸ்டிஎல்சி அப்படிங்கிறது ஒரு ஒரு ப்ரோட்டோகால் அப்படின்னு கூட வச்சுக்கலாம், ஒரு அல்லது ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். இதோட என்னன்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பிளான் பண்ணலாம். தென் பிளான் பண்ணதை டிசைன் பண்ணுவோம், டிசைன் பண்ணதை டெவலப் பண்ணுவாங்க, டெவலப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணணும் ப்ராப்பராக இருக்காதா இல்லையான்னு. அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேரை டிப்ளை பண்ணுவோம், அதாவது ரிலீஸ் பண்ணுவோம். ரிலீஸ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம தான் அதோடைய மெயின்டெனன்ஸும் பார்ப்போம், ஓகேவா. ஸோ இதை தான் வந்து எஸ்டிஎல்சி அப்படிம்பாங்க. மொத்தம் 7 ஸ்டேஜ், ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா ரெக்யூர்மெண்ட்டை கேதர் பண்ணுறது. ரெக்யூர்மெண்ட்டை யார்கிட்ட இருந்து கேதர் பண்ணுவாங்க அப்படின்னா கிளைண்ட்டுகிட்ட இருந்து கேதர் பண்ணுவாங்க, ஓகேவா. யார் கேதர் பண்ணுவாங்க அப்படின்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், அவர் கேதர் பண்ணுவார், ஓகேவா. தென் இந்த கிளைண்ட்ட இருந்து கேதர் பண்ணுறாங்க அதில், ஓகேவா. அந்த டாக்குமெண்ட்டை என்ன சொல்லுவாங்கன்னா பிஸ்னஸ் ரெக்யூர்மெண்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. பிஆர்டி டாக்குமெண்ட். இதோட அவுட்புட் என்ன நமக்கு கிடைக்கும்னா பிஆர்டி அப்படிங்கிறது கிடைக்கும், ஓகேவா. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்க. பிஸ்னஸ் ரெக்யூர்மெண்ட்டை வந்து யார்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுறோம், கிளைண்ட்டு இருந்து கலெக்ட் பண்ணுறோம். யாரெல்லாம் இருப்பாங்க, பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு, ப்ராஜெக்ட் மேனேஜர், கிளைண்ட், இந்த 3 பேரும் அதில் இருப்பாங்க. என்ன கலெக்ட் பண்ணுவாங்கன்னா யூசருடைய அந்த ஆப்ஜெக்ட் என்ன அது. உதாரணத்துக்கு அவர் வந்து ஒரு ஜொமேட்டோ மாதிரி அப்ளிகேஷன் தான் ரெடி பண்ணுறாரு, அல்லது ஒரு ரெட் பஸ் மாதிரி அப்ளிகேஷன் தான் ரெடி பண்ண போறாருன்னா ரெட் பஸ் அப்ளிகேஷனே எடுத்துக்கங்களே. ரெட் பஸ் அப்ளிகேஷன் என்ன பண்ணணும், பஸ்ஸஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து யூசர் வந்து என்ன பண்ணணும், அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு மொபைல் நம்பர் வேணும் அண்டு இமெயில் ஐடி வேணும், ஓகேவா. தென் ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லுவோம். தென் இந்த டேட்டாவை வச்சு அவர் லாகின் பண்ணணும். சேம் டேட்டாவாக இருந்தால் லாகின் ஆகணும், அல்லது இன்வேலிடாக இருந்தால் நமக்கு என்ன பண்ணணும், லாகின் ஆகக்கூடாது. அண்டு ஆல்சோ கஸ்டமருக்கு என்ன பண்ணணும், எரர் த்ரோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டேட்டா எல்லாம் வாங்குறதா ரெக்யூர்மெண்ட் கேதரிங், ஓகேவா. அவருடைய அந்த கிளைண்ட்டு இருக்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவை நம்ம ஒரு டாக்குமெண்ட்டாக டெவலப் பண்ணுறதான் பிஸ்னஸ் ரெக்யூர்மெண்ட் டாக்குமெண்ட், ஓகேவா. தென் ரெண்டாவது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ரெக்யூர்மெண்ட் அனலைசிஸ். இப்போ இது ரொம்ப ஃபேமஸான ஒரு இதை நீங்கள் ஒரு 16 மார்க் கொஸ்டினாக கேட்கலாம், அல்லது இன்டர்வியூவில் கண்டிப்பாக கேட்பாங்க. இதை கொடுத்து நீங்கள் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஸ்டேஜ் இருக்குன்னு சொல்லுவாங்க, கேட்கலாம், ஓகேவா. ரெக்யூர்மெண்ட் கேதரிங், ரெக்யூர்மெண்ட் அனலைசிஸ், டிசைன், டெவலப்மெண்ட், டெஸ்டிங், டிப்ளாய்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ். இந்த டெஸ்டிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், இந்த டெஸ்டிங்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு. பட் இது தெரிஞ்சாதான் நமக்கு ரிமைனிங் எல்லாம் உள்ளே போக முடியும், ஓகேவா. ஏன்னா டெஸ்டருக்கும் இங்கேருந்து ஒரு டாக்குமெண்ட் ரெடி ஆகும், இப்போ சொல்கிறேன், ஓகேவா. இப்போ இந்த ரெக்யூர்மெண்ட் அனலைசிஸில் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ரெக்யூர்மெண்ட் அனலைசிஸில் யாரெல்லாம் உள்ளே இருப்பாங்கன்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட் இருப்பாங்க, ப்ராஜெக்ட் மேனேஜர் இருப்பாங்க, டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட், டெவலப்மெண்ட் டீம் அண்டு குவாலிட்டி அனலிஸ்ட் டீம், அதாவது சாஃப்ட்வேர் டெஸ்டிங் டீமும் உள்ளே இருக்கும், ஓகேவா. ஸோ ரெக்யூர்மெண்ட்டை ரிவ்யூ பண்ணுவாங்க. என்ன ரெக்யூர்மெண்ட்னா எல்லாத்தையும், அதாவது என்னென்ன மாதிரி ரெக்யூர்மெண்ட்ஸ்லாம் அவர் சொன்னாரோ, அந்த அப்ளிகேஷன் எப்படிலாம் ஒர்க் ஆகணும்னு சொன்னாரோ அது எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணுவாங்க, ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஃபுட் அப்ளிகேஷன் தான் நம்ம, அதாவது ஜொமேட்டோ மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இது பண்ணுறோம்னா அதில் போயிட்டு சாப்பாடு வந்து நம்மளால் ஆர்டர் பண்ண முடியுதா, யாரால யூஸரால் ஆர்டர் பண்ண முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெக்யூர்மெண்ட்டை வந்து கிளாரிஃபிகேஷன் இருக்கணும், அதில் ஏதாவது டவுட் இருக்கா, அதாவது டவுட் மீன்ஸ் அன்கிளியர் ரெக்யர்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா, விச் மீன்ஸ் உதாரணத்துக்கு அவர் வந்து அவருடைய ப்ராடக்ட் எல்லாமே சிஓடியாக தான் வேணுமா, அல்லது ஆன்லைன் டெலிவரி மட்டும்தானா. ஆன்லைன் டெலிவரி மீன்ஸ் அதாவது நெட் பேங்கிங் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தானா, அல்லது கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா, அந்த இதில் வேணுமா வேணாமா. அல்லது ஒருவேளை ஒரு ப்ராடக்ட்டை நம்ம ஆர்டர் பண்ணியாச்சு, ஆர்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள கேன்சல் ஆப்ஷன் கொடுக்கலாமா வேணாமா, அந்த ப்ராடக்ட் வந்து சிப்பாகிறதுக்கு முன்னாடி வரையும் கொடுக்கலாமா வேணாமா. இந்த மாதிரி அவருடைய என்ன அவருடைய ஐடியா இருக்கோ அதெல்லாம் கிளியரா இருக்கா. தென் அதில் நமக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த மாதிரி வேணுமா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது இந்த ரெக்யூர்மெண்ட் கிளாரிஃபிகேஷன். தென் ஃபீஸபிலிட்டி அனலைஸ்னா அந்த அப்ளிகேஷனை அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, ஒரு பட்ஜெட்டை சொல்லிட்டாங்க, இந்த பட்ஜெட்டுக்குள்ள பட் இந்த டைமுக்குள்ளே வேணும்ட்டாரு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த டைமுக்குள்ளே அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நம்மளால் முடிக்க முடியுமா, நம்மக்கிட்ட ரிசோர்ஸ் இருக்கிற ரிசோர்ஸோட அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும், ஓகேவா. அதை தான் ஃபீஸபிலிட்டி அனலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரிஸ்க் அனலைசிஸ், இதில் என்ன மாதிரியான ரிஸ்க் இருக்குது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ சிஓடி மட்டும்தான் பிரச்சனை இல்லை, அல்லது ஆன்லைன் பேமெண்ட் வந்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம், தேர்டு பார்ட்டி பேமெண்ட் கேட்டு போவோம், ஓகேவா. இந்த ஃப்ளிப்கார்டு, நீங்கள் அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து போகிறப்ப அந்த யூஆர்எல் வந்து சேஞ்ச் ஆகும்,
ஃப்ளிப்கார்ட்ல இருந்து பேமெண்ட் கேட்வே, அதாவது பேமெண்ட் அந்த கொடுப்பீங்கல்ல, அந்த டைம் வந்து யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும், வேற ஏதாவது யூஆர்எல் இருக்கும். ஓகேவா, தேர்ட் பார்ட்டில இருந்து வாங்கி தான் என்ன பண்ணிருப்பாங்க, இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதுல ஃபெயிலியர் ஆக சான்சஸ் இருக்கு. அதை சரி பண்ண முடியுமா, தென் எந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் வரும், அதை நம்ம ரிஸ்க், அதாவது அதை வந்து அனலைஸ் பண்ணணும். தென் வேற என்ன இருக்குன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃப்ளிப்கார்ட்டே எடுத்துக்கங்களே, பிக் பில்லியன் டே சேல் அல்லது கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல் அமேசான்ல வரும்ல, இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 12 o'clock வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும் சர்வர். ஸோ அந்த மாதிரி ஒரு பீக் ஹவர்ஸ்ல இந்த அப்ளிகேஷன் எந்த அளவுக்கு அந்த லோடு வந்து தாங்கும். ஓகேவா, அதை வந்து லோடு டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டேட்டா செக்யூரிட்டி கன்சர்ன்னா, நம்ம உதாரணத்துக்கு ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து நம்மளுடைய யூபிஐ சேவ் பண்ணி வச்சிருப்போம், நம்மளுடைய டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு செக்யூர்டாக இருக்குது, அதையும் நம்ம என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு டாக்குமெண்ட் ரெடி ஆகும். அந்த டாக்குமெண்ட் தான் எஸ்ஆர்எஸ். இந்த எஸ்ஆர்எஸை வச்சு தான், அதாவது சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன், டெவலப்மெண்ட் டீம் அண்டு டெஸ்டிங் டீம், ஓகேவா, டெவலப்மெண்ட் டீம் அண்டு டெஸ்டிங் டீம் அவங்களுடைய வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், ரெக்யர்மெண்ட்டை கேதர் பண்ணியாச்சு. இதுல இருந்து வந்தது பிஆர்டி, ஓகேவா, பிசினஸ் ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ், இதுல இருந்து வந்தது ரெக்யர்மெண்ட்ஸ். அடுத்து இதை வச்சு டிசைன் பண்ணுவாங்க. டிசைன் மீன்ஸ் ஒரு ப்ளூ பிரிண்ட்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, கன்வெர்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் இன்டு ஏ டெக்னிக்கல் ப்ளூ பிரிண்ட். ஓகேவா, இப்போ எஸ்ஆர்எஸ்ல என்ன பில்ட் பண்ணணும், ஓகேவா, என்ன மாதிரியான அப்ளிகேஷனை டெவலப் பண்ணணும்னு இருக்குன்னா, இங்க வந்து எப்படி டெவலப் பண்றது அப்படிங்கறதான் டிசைன். இதுல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், டெக்னிக்கல் லீட், டெவலப்மெண்ட் டீம், இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஓகேவா, இதுல இவங்களுடைய வேலை என்னன்னா, டேட்டா பேஸை டிசைன் பண்ணணும். ஓகேவா, அதோடைய யூசர் இன்டர்ஃபேஸை டிசைன் பண்ணணும். ஓகேவா, டேட்டா பேஸ் வந்து டிசைன் பண்ணிக்கிறதுக்கு டேட்டா பேஸ் டீம் இருக்கும், யூசர் இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கிறது சிஸ்டம் டிசைன் அப்படிங்கிற ஒரு டீம் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதாவது உதாரணத்துக்கு இப்போ யூசர் நேம் அப்படிங்கிற டெக்ஸ்ட் பாக்ஸ் இங்கே இருக்கணும், பாஸ்வேர்டு இங்கே இருக்கணும், லாகின் பட்டன் இங்கே இருக்கணும், ரிஜிஸ்டர் பட்டன் இங்கே இருக்கணும், தென் ஃபர்கட் பாஸ்வேர்டு லிங்க் வந்து இந்த இடத்துல இருக்கணும். இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணுவாங்க. இதுதான் யூஐ டிசைன் சொல்லுவோம். ஓகேவா, தென் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் டிசைன் அப்படின்னா என்னன்னா, இப்போ இது வந்து ஜஸ்ட் ஹோம் பேஜ். தென் அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்லாம் டிஸ்பிளே ஆகிற பேஜ் இருக்கு. இவை ரெண்டு எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்றதான் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் டிசைன். மாடல் டிசைன் அப்படிங்கிறது இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல். இது மாடல் 1, மாடல் 2. இந்த மாடல் 1 எப்படி ப்ராப்பரா டெவலப் பண்றது, இந்த மாடல் 2வை எப்படி ப்ராப்பரா டெவலப் பண்றது அப்படிங்கிறத மாடல் டிசைன் சொல்லுவோம். ஸோ இதுல அவுட்புட்னு பார்த்தீங்கன்னா 2 அவுட்புட் வரும், ஹை லெவல் டிசைன் அண்ட் லோ லெவல் டிசைன். நான் சொன்னது எல்லாமே ஹை லெவல் டிசைன். அதாவது ஹை லெவல் டிசைனுங்கிறது என்டையர் சிஸ்டத்தையும் என்ன பண்றது, ஓவர்வியூ பண்றது, ஓவரால் ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கணும், மேஜர் மாடல்ஸ். இப்போ நான் சொன்னது மாடல் 1, மாடல் 2, இது ரெண்டுக்கு இடையில இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கணும். அடுத்து டேட்டாபேஸ். டேட்டாபேஸ் மீன்ஸ் இதை நம்ம ஸ்டோர் பண்ண இங்கே வந்து பேக் எண்டில் டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகுமா, அது எப்படி இருக்கணும். எக்ஸ்டர்னல் இன்டகிரேஷன்ஸ். எக்ஸ்டர்னல் இன்டகிரேஷனா இப்போ நம்ம சொல்லணும்ல பேமெண்ட் கேட்வே, அது எப்படி நடக்கணும், இது எல்லாம் தியரி ஃபார்மேட்ல இருக்கும், அதாவது ஒரு டாக்குமெண்டா இருக்கும். இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இம்ப்ளிமெண்டேஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா இந்த லோ லெவல் டிசைன் தான். இது வந்து ஹை லெவல் டிசைன் சொல்லுவாங்க, இது லோ லெவல் டிசைன் சொல்லுவாங்க. இந்த லோ லெவல் டிசைன்ங்கிறத ஒவ்வொரு மாடலா, இப்போ உதாரணத்துக்கு இந்த ரிஜிஸ்டர் அப்ளிகேஷன் இருக்குல்ல, சாரி இந்த லாகின், அதான லாகின் பேஜ். இந்த லாகின் பேஜை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, இதுக்குள்ள இருக்க கிளாஸஸ், மெத்தடு அண்டு வேலிடேஷன் ரூல்ஸ், டேட்டாபேஸ் குவரிஸ், ஏபிஐ டீட்டெயில்ஸ், ஏபிஐங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம், பிஸ்னஸ் லாஜிக், இதெல்லாம் வந்து எப்படி உள்ள இருக்கலாம், இந்த கிளாஸ் எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கலாம், மெத்தட்ஸ் எப்படி ஒர்க் ஆகலாம், வேலிடேஷன் ரூல்ஸ்னா உதாரணத்துக்கு இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறோம்னா எபோவ் 16 ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்கள தான் நம்ம என்ன பண்ணலாம், இது பண்ணலாம். அப்போ டேட்டா பத்தை வச்சு நம்ம வேலிடேட் பண்ணலாம். டேட்டாபேஸ் குவரிஸ்ங்கிறது எப்படி, உதாரணத்துக்கு அதே இன்ஸ்டாகிராம்குள்ள போயிட்டு ஏதோ ஒரு யூசரை வந்து நம்ம என்ன பண்றோம், சர்ச் பண்றோம், யூசர் நேம், அது வந்து டிஸ்பிளே ஆகுதா, இது எல்லாமே எங்கேருந்து டிஸ்பிளே ஆகும், டேட்டாபேஸ்ல இருந்தானே வரும். ஸோ அது ஏபிஐ அப்படிங்கிறது அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து தனியாக பார்க்கலாம். ஓகேவா, ஸோ தான் இப்போ உங்கள்கிட்ட இந்த கொஸ்டின் இருக்கும், ஹை லெவல் டிசைனுக்கும் லோ லெவல் டிசைனுக்கும் என்ன டிஃபரன்ஸ். ஓவரால் சிஸ்டம் டிசைன் பண்ணுறது ஹை லெவல் டிசைன். அந்த டிசைன் அந்த ஓவரால் சிஸ்டத்தில் இருக்க ஒரு மாடலை எடுத்து டீட்டெயிலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது டீட்டெயில் மாடல் டிசைன். ஓகேவா, இது ஹை லெவல் ஆர்கிடெக்சர், இது இன்டர்னலாக டெவலப் பண்ணுறது. ஓகேவா, கோடிங் இங்கே அடிக்க ஆரம்பிச்சிருவோம். இது கோடிங்க்கு முன்னாடி இது டெவலப்மெண்ட் பண்ணுறது, டைரெக்டாக டெவலப்மெண்ட். ஃபோக்கஸ் ஆன் மாடல்ஸ், இது வந்து ஃபோக்கஸ் ஆன்
ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் லாஜிக். இதுதான் ஸ்டேஜ் 3. ஸ்டேஜ் 3 தானப்பா? ஆமாம், டிசைன். ஓகேவா? டிசைன் பண்ணி முடிச்சாச்சு. டிசைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே எல்லாம் இருக்குல்ல, இதை வச்சு தான் நம்ம கோடே அடிக்க போகிறோம். ஓகேவா? எப்படி வேலிடேஷன் ரூல்ஸ் இருக்கணும் இப்போ தான் சொன்னோம். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்னா ஏஜ் வந்து எபோவ் 16 இருக்கணும். இந்த கிளாஸோட ஸ்ட்ரக்சர்னா, இந்த கிளாஸ் மீன்ஸ் இப்போ நம்ம ஜாவா பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த கிளாஸ் எப்படி இருக்கணும், இந்த கிளாஸுக்குள்ள எத்தனை மெத்தட்ஸ் இருக்கலாம், அந்த மெத்தட் என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம், அண்ட் ஆல்சோ கன்ஸ்ட்ரக்டர் தேவையா இல்லையா, அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து பிரைவேட் கன்ஸ்ட்ரக்டரா அல்லது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரா அப்படிங்கிறத சொல்றதுக்கு நம்ம டிசைன் பண்ணியிருப்போம். இந்த எல்எல்டியை வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸிக்யூட்டபிள் கோடா என்ன பண்ணுவாங்க, டெவலப்மெண்ட் டீம் பண்ணுவாங்க. ஓகேவா? இங்கே தான் கோடிங் வந்து டைப் பண்ணுவாங்க, அந்த கோடை ரிவ்யூ பண்ணுவாங்க. கோடை ரிவ்யூ பண்ணுற முடிச்சதுக்கப்புறம் யூனிட் டெஸ்ட் பண்ணுவாங்க. இது அதுக்கப்புறம் பண்ணலாம். தென் பில்டு ஜென்ரேஷன் நம்ம ரெடி. உதாரணத்துக்கு ஒரு லாகின் பேஜ் இருக்குன்னா இந்த லாகின் பேஜுக்கு தேவையான கோடையெல்லாம் ஃபஸ்ட்டு கோட் பண்ணுவோம். கோட் பண்ணிட்டு அது ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணுவோம். தென் யூனிட் டெஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம டைப் பண்ண கோடில் ஏதாவது ஃப்ளாஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் யூனிட் டெஸ்ட் ஹெல்ப் பண்ணும். தென் எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து என்ன பண்ணுவோம்னா பில்ட் பண்ணி ஜென்ரேட் பண்ணுவோம். இது ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, பேக்கண்டோட கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத இது பண்ணுவோம். இப்போ இந்த லாகின் பேஜை டெவலப் பண்ணியாச்சு. டெவலப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், டெஸ்டிங். லாகின் பேஜை மட்டும் பண்ண மாட்டோம், என்டையர் அப்ளிகேஷனும் இதே மாதிரி அடுத்த மாடல் ரெடி பண்ணுவோம். அதுக்கடுத்த மாடல் இது பண்ணுவோம். இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், இன்டகிரேட் பண்ணுவோம். இதை வந்து இன்டகிரேஷன் டெஸ்டிங் சொல்லுவோம். இதெல்லாம் போக போக அடுத்தடுத்து வரும். ஓகே, இது வந்து மேஜராக ஒரு அவுட்லைன் தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். தென் டெஸ்டிங் கேஸ்க்கு வந்துருச்சு. டெஸ்டிங் என்னன்னா, இப்போ நம்ம ரெடி பண்ண அப்ளிகேஷனை ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் கஸ்டமருடைய ரெக்யர்மெண்ட்டை மீட் பண்ணியிருக்கா இல்லையா, அண்ட் ஆல்சோ டிஃபெக்ட் இல்லாமல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதான். இதை வந்து டெஸ்டிங் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள், அதில் வர ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் நம்ம வந்து அடுத்ததில் பார்க்கலாம். அதுலேயே ரெக்யர்மெண்ட் அனலைஸ் பண்ணுவோம், டெஸ்ட்டை பிளான் பண்ணுவோம், டெஸ்ட் கேஸ் பண்ணுவோம், எழுதுவோம். அதை டெஸ்ட் கேஸ் எழுதுனதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஒருவேளை பக் இருந்துச்சுன்னா டிஃபெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணுவோம். தென் அந்த பக்கை சரி பண்ணதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணுவோம். தென் ரெக்ரஷன் டெஸ்டிங்கும் பண்ணுவோம். ரீடெஸ்ட்னா ரெக்ரஷன் டெஸ்டிங்னா என்ன அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முக்கியமான டாபிக் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும். தென் டிப்ளாய்மெண்ட். ப்ராடக்டை டெஸ்ட் பண்ணியாச்சு, டெவலப் பண்ணியாச்சு, டெஸ்ட் பண்ணியாச்சு. தென் என்ன பண்ணுறது, ரிலீஸ் பண்ணுறது தான் வேலை. ஸோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை மெயின்டெனன்ஸ் நம்ம தான் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு உதாரணத்துக்கு இப்போ வாட்ஸ்அப்லாம் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா எப்படி லான்ச் ஆனால் ஜஸ்ட் எஸ்எம்எஸ் மட்டும், அதாவது மெசேஜ் மட்டும் தான் சென்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் மெசேஜ் பண்ணலாம். தென் இமேஜஸ் அனுப்புற மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வாய்ஸ் கால் வந்துச்சு. இது எல்லாமே ஒவ்வொரு ரிலீஸ்க்கும் வந்துச்சு. ஸோ இதை தான் மெயின்டெனன்ஸ் சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ரிலீஸில் இது பண்ணோம், அடுத்த செகண்ட் ரிலீஸில் பிடிஎஃப் ஃபைல் அனுப்புகிற மாதிரி இது பண்ணோம், மூணாவது ரிலீஸில் ஆடியோ கால் பேசுகிற மாதிரி ரெடி பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜையும் மெயின்டெனன்ஸ் அந்த டீம் தான் பண்ணோம். ஒவ்வொன்றா முடிச்சதுக்கப்புறம் முடிச்சிருவோம். தென் இன்பிட்வீன் இதில் ஏதாவது பக் இருந்தால் அதையும் ஃபைன் பண்ணி சரி பண்ணுவோம். அதே மாதிரி செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வரும். நமக்கு ஒரு விண்டோஸ்லாம் வருதுல அடிக்கடி, அடிக்கடி கிடையாது, மந்த்லி ஒன்ஸ் வந்துடும் விண்டோஸ் செக்யூரிட்டி அப்டேட். அதை தான் மெயின்டெனன்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதுலேயே வந்து கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு ஒரு இருக்குது. கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ்னால் ஆஃப்டர் ரிலீஸ் ஒரு அப்ளிகேஷனை ரிலீஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது டிஃபெக்ட் இருந்தால் அதை ஃபிக்ஸ் பண்ணுறது. என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் இருந்தால் அதை வந்து அடாப்டிவ் மெயின்டெனன்ஸ் சொல்லுவோம். பெர்ஃபெக்டிவ் அதாவது யூஸபிலிட்டியை வந்து அல்லது பெர்ஃபார்மன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து ஆப்டிமைஸ் பண்ணோம். உதாரணத்துக்கு ஹெவியாக நமக்கு வந்து பவர் பேக்கப், அதாவது பவர் வந்து கன்சியூம் பண்ணுறது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம ஆப்டிமைஸ் பண்ணுவோம். ஓகே, இதெல்லாம் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ரியல் டைம் இந்த கதையை சொல்லணுமா, இப்போ ரியல் டைம்ல தான் சொல்லிட்டு வந்திருக்கோம். இதில் கொஸ்டின் கேட்டிங்கன்னா எஸ்டிஎல்ஸ்னா என்னது, இது வந்து ஒரு ப்ரோட்டோகால்னு சொல்லுங்கள். இதில் வந்து மொத்தம் 7 ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அதை சொல்லியாச்சா? ஓகே, இதுதான் ஒரு கொஸ்டின். இதில் முக்கியமான டாக்குமெண்ட் என்னன்னா எஸ்ஆர்எஸ் தான், சாஃப்ட்வேர் ரெக்யூர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். ஓகேவா? ஒரு டெஸ்டரிங்கை பொறுத்தவரையும் டெஸ்டருக்கு இந்த டாக்குமெண்ட் வச்சு தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இதை வச்சு தான் டெஸ்ட் செனாரியோ, டெஸ்ட் பிளான், டெஸ்ட் கேஸ் எல்லாம் ரெடி பண்ணுவோம். ஓகே, நீங்களே யோசிச்சு பாருங்க. ஓகேவா? எப்படின்னா ஒரு இப்போ ஆன்லைனில் ஃபுட் டெலிவரி சிஸ்டம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி வேணும், ரெக்யூர்மெண்ட் கேதரிங், ரெக்யூர்மெண்ட் அனலைஸ், என்ன மாதிரி ரெக்யூர்மெண்ட் வேணும், எப்படி டிசைன் இருக்கணும், டெவலப்மெண்ட் எப்படி பண்ணுவாங்க,
டெஸ்டிங் எப்படி நடக்கும், டிப்ளாய்மெண்ட் எப்படி நடக்கும், மெயின்டெனன்ஸ் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நான் இதில் வச்சிருக்கேன். ஓகேவா, நீங்கள் பாஸ் பண்ணிட்டு ஒன்ஸ் ரீட் பண்ணி பாருங்க. இதை நான் சொன்னேன்னா திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்கிற மாதிரி இருக்கும், அதனால தான். ஓகேவா, ஓகே. அடுத்த வீடியோவில் நம்ம இது பண்ணலாம். இது எல்லாமே திரும்ப திரும்ப சொன்ன மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, மேக்ஸிமம் ஒரு 10லேருந்து 15 வீடியோ தான் வரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜீரா அந்த மாதிரி பார்க்கலாம். அதாவது ஜீராங்கிறது ஒரு டூல், இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற டூல். அதில் கொண்டு போய் எப்படி டெஸ்ட் கேஸ் எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா, இப்போதைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் இருக்குது, அதை பற்றி பார்க்குறதான். மேக்ஸிமம் ஒரு 10 to 15 வீடியோஸ் வரும் கேட்டிங்கன்னா, அவ்வளோதான் வரும். ஆமாம், அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஎல்ஸ் சொல்லிட்டோமா. இதுலேயே வந்து இந்த எஸ்டிஎல்ஸில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது டெவலப் பண்ணுறது. வாட்டர்ஃபால் மாடல், அஜைல் மாடல், விவி மாடல், ப்ரோட்டோடைப் மாடல், ஸ்பைரல் மாடல், இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. இப்போ இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும் அஜைல் மாடல் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் என்னன்னு சொல்லணும்ல. தென் இதை வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வரும்னு நினைக்கிறேன். என்ன சீரியஸில் ஃபாலோ பண்ண போகிறேன்னு தெரில. ஓகேவா, ஓகே. இது தியரிக்கு இதுதான் கதை. நீங்களே ஓனா எழுதலாம். இதெல்லாம் உட்காந்து மக்கப் பண்ணிட்டு இருக்கிற அவசியம்லாம் கிடையாது. ஜஸ்ட் இதை ஒரு அவுட்லைன் பார்த்துக்கங்க, பார்த்துட்டு எழுதுங்க நீங்களா மைண்டில் யூஸ் பண்ணி. ஓகேவா, ஓரளவுக்கு கோடிங் தெரிஞ்சவங்களா இருந்தால் இன்னும் கொஞ்சமே உங்களுக்கு இது பண்ண முடியும், எப்படின்னா எக்ஸாக்டாக எழுத முடியும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.